அனைவருக்கும் மார்கழியின் இனிய காலை வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பாடி அருளிய குலசேகர ஆழ்வாரின் வழி நாமும் இந்த மார்கழி நன்னாளில் திருமாலை வணங்கி வழிபட்டு அவனது அருளை பெறுவோமாக. திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின்வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். பாசுரத்தின் விளக்கம். பறவையாய் வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் கொடிய ராவணனுடைய தலையை கிள்ளி எறிந்த திருமாலை பாடிக்கொண்டு பாவை நோன்பு நோக்கும் இடத்தை அடைந்துவிட்டார்கள். சுக்கிரன் உச்சிக்கு வந்து குரு மறைந்துவிட்டது. பறவைகள் கூவுகின்றன. பூப்போன்ற மான்கண் உடையவளே, உடல் குளிர நீராடாமல் படுத்து கிடக்கிறாயோ, நீ உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களுடன் வந்து கலந்துவிடு என்று கூறுவதாக இப்பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுதலை புலையேனேன் தனக்குச் செம்மையே ஆய சிவபாதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே என்று பாடி அருளிய மாணிக்க வாசகரின் வழி நாமும் இந்த மார்கழி நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டு அவனின் அருளை பெற்று இன்புறுவோமாக. திருவெம்பாவை பாடல் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ் சிலம்பச் சிலம்பு கலர்ந்தார்ப்பக் கொங்கைகள் பொங்கக் குடையும் புனல் பொங்கப் பங்கயப் பூம்புனல் பாய்ந்தாடுலே ரெம்பாவாய். பாடலின் பொருள். கருமையான குவளை மலர்கள் குளத்தில் பூத்துக் குலுங்கியுள்ளன. சிவப்பு நிறத்தில் தாமரை மலர்களும் இருக்கின்றன. இந்த குளத்திற்கு குளிப்பதற்காக மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமச்சிவாயா என சொல்கின்றார்கள். இதனால் எங்களுக்கு இந்த குளம் சிவன் பார்வதி போல் தோற்றமளிக்கிறது. இந்த குளத்தில் சங்குகள் சலசலக்க, சிலம்புகள் கலகலக்க, மார்புகள் விம்மப் பாய்ந்து நடுவில் சென்று நீராடுவோம். இந்த மார்கழி நன்னாளில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் திருமாலையும் சிவபெருமானையும் போற்றி வணங்கி வழிபட்டனர். அவர்களின் வழி நாமும் இறைவனை வழிபட்டு எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வில் இன்பமுடன் வாழ்வோமாக. நன்றி.